ட்ரை டு ஸ்பீக் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது முக்கியமான டாபிக் கூட. என்ன அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசு டிராஃபிக் விதிகளில் சில மாற்றங்கள் செஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, டிராஃபிக் விதிகள் மீறுவோர்களுக்கு வந்து அபராத தொகை இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து 1லேருந்து 10 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு பொருந்தும், இது எப்போ அமலுக்கு வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த மாதத்திலிருந்து அமலுக்கு வருது அப்படின்னா, ஏப்ரல் 1, 2025 தேதியிலிருந்து அமலுக்கு வருது. அப்போனா பிற மாநிலங்களில் வந்து ஏற்கனவே வெவ்வேறு விதிகள் மற்றும் அந்த அபராதங்கள் நடைமுறையில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை வந்து அது அஃபெக்ட் ஆகாது, ஏற்கனவே நடைமுறையிலிருந்து இருக்க தான் செய்யும். ஸோ புதிதாக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த விதிமுறைகளின்படி உள்ள அபராத தொகையும் மாற்றம் செய்து மாநிலங்களில் வந்து பயன்படுத்தப்பட போறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ அதுதான் பார்க்க போறோம். அதாவது சாலை விதிகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரோட்ல நம்ம டிராவல் பண்ணி போகும்போது நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, நீங்க டிராஃபிக் ரூல்ஸை வந்து சில பேர் ஒபே பண்ண மாட்டாங்க. சிக்னல் இருக்கும், அந்த சிக்னல் கவுண்ட் ஆகிற அந்த அந்த ஒரு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் குறைஞ்சிக்கிட்டே அந்த செகண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த செகண்ட்ஸ்ல வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எல்லோ லைட் உழுவுற கேப்ல வண்டியை கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்க சிக்னல் டிராஃபிக் சிக்னலை வந்து நீங்க மதிக்காம மீறி போனீங்கன்னா இனிமேல் வந்து பெரிய பிரச்சனைகளை மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அனைத்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பெருநகரங்கள்ல வந்து டிராஃபிக் மற்றும் விபத்துகள் ஏற்படும் பகுதியில் வந்து கேமராக்கள், ஹை ஸ்பீடு கேப்சர் கேமரா பொறுத்திருக்காங்க. அதாவது நீங்க என்ன வேகத்துல போனாலும் அவங்க வந்து துண்டா தூக்கிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அதன்படி இது ஒரு பிரச்சனை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நடக்கும். டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் அது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்மெட் முக்கியமான ஒன்று. ஹெல்மெட் போடாது, சீட் பெல்ட் போடாதது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பான முறையில் இனிமேல் ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஸோ பெருநகரங்கள், பெங்களூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து பின்னால் அமர்ந்திருக்கிறோம் ஹெல்மெட் போடுற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ரூல்ஸை வந்து அமல்படுத்த போகிறதா சொல்லப்படுது. ஸோ அது ஒன்று. நீங்கள் அதே மாதிரி மொபைலில் போகும்போது நம்ம அப்படியே ஹாயாக பேசிட்டே போவோம், இனிமேல் பேசிட்டு போக முடியாது. ஸோ பேசிட்டு போனீங்க அப்படின்னா ஃபைன் படுத்துரும் இது. அப்புறம் மெயினாக வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து 10,000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. அப்படி இல்லையா 6 மாதம் சிறை தண்டனை. இந்த நீங்க மறுபடியும் இதை செஞ்சீங்க அப்படின்னா 15,000 ஃபைனு அல்லது 2 வருடம் ஃபைன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை, ஃபைன் வரும். இது எல்லாமே வந்து 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 10,000 ரூபாயில இருந்த அந்த ஃபைன் தொகை வந்து குறைந்தபட்சமே வந்து 1000 ரூபாய் தான். உச்சபட்சம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயில கொண்டு போய் நிப்பாட்டுது. ஸோ இதுதான் மெயின். இன்னொன்று இன்சூரன்ஸ், அதாவது வண்டி காப்பீடு, வாகன காப்பீடு இல்லாமல் ஓட்டினாலும் அது வந்து வைலேஷன். அது வந்து டிராஃபிக் ரூல்ஸ்ல வருது. நீங்க வாகன காப்பீடு இல்லாமல் எந்த வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. சரிங்களா? காப்பீடு இல்லாமல் ஓட்டினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2,000 ஃபைனு, திருப்பி அதை ஃபாலோ பண்ணி 4,000 ஃபைனு. இது போக வந்து நீங்க சமூக பணி, உங்க சமூக சேவையோட நீங்க வந்து சிறையில வந்து உங்க சமூக பணியை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்ஸ் போறாங்க பாத்தீங்களா, 3 பேர் அந்த மாதிரி போறாங்க, அவங்களுக்கும் ஃபைன் வந்து 3 மடங்கு ஏறி இருக்கு. இதுதான் மெயின். நம்ம வந்து டிராஃபிக், அதாவது இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகள்ல வந்து டிராஃபிக் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதை வந்து நாம வந்து ஒழுங்கான முறையில் நம்ம கவர்மெண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் மதிச்சு நம்ம வந்து பைக்லயோ கார்லயோ போனோம் அப்படின்னா விபத்துகள் தடுக்கப்படுதா சொல்லப்படுது. சேஃப்டின்றது அந்த ஃபைன்ஸ் எல்லாமே நமக்காக போடுறாங்க, அதாவது நம்மளோட சேஃப்டிக்காக அந்த ஃபைன் போடுறாங்க. இப்போ கூட பட்ஜெட்ல தமிழக பட்ஜெட் நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஒரு தொகை கூட நம்ம கடந்த வருடங்கள்ல இருந்து டிராஃபிக் அந்த துறையில இருந்து வந்த தொகையும் அந்த நிதியில ஒரு சேர்ந்துருக்கும். ஏன்னா வந்து பட்ஜெட் நிதி வந்து அதெல்லாம் ஒரு வருமானம், அரசுக்கு வருமானம். அதனால வந்து அது ஒரு பக்கெட்டு பார்த்தாலும் முழுக்க உங்க சேஃப்டி தான் முக்கியம். ஸோ டூ வீலர்ல போறவங்க இனிமேல் லைசன்ஸ் எல்லாம் போகாதீங்க. ஸோ ஹெல்மெட் எல்லாம் போகாதீங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. முக்கியமா ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டி போகாதீங்க. நீங்க கிராஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க போகும்போது உங்களோட அதாவது உங்களோட டிராஃபிக் ரூல்ஸ், அதாவது சிக்னல்ஸை கரெக்டாக பார்த்து வண்டியை நிப்பாட்டி சிக்னல் போனதுக்கப்புறம் வண்டி எடுத்து போங்க. ஸோ இதுதான். இன்னும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், அதாவது ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சில ஸ்டேஜஸ் வந்துருச்சு. அதாவது BS4, BS6 வரை வந்துருச்சு.
இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த பொல்யூஷன் எமிஷன் கண்ட்ரோல் அதை குறிக்கிறவது. இதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது மாசு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வாகனங்கள்ல எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. இதுவும் டிராஃபிக் ரூல்ஸ்ல வருது. மெயினா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு அவங்க அந்த ஏஜ் 25, அதாவது அந்த வண்டி ஓட்டுற தகுதி இல்லாத வயதுல வந்து நீங்க வண்டியை கொடுத்து நீங்க ஓட்ட விட்டீங்க அப்படின்னா, அந்த காப்பாளருக்கும் பாதுகாவலருக்கும் அந்த வண்டி ஓனருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைன் காத்துக்கிட்டு இருக்கு. அது போக அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றாரு பாத்தீங்களா, அந்த பையனுக்கு 25 வயசு வரையும் லைசன்ஸ் எடுக்க முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் பார்த்து ஓட்டிக்கங்க. அதே மாதிரி ஓவர்லோடிங் வெஹிக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு சில வெஹிக்கிள்ஸுக்கு இவ்வளவுதான் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு மீறி நீங்க வாகனங்கள்ல வந்து பொருட்களையோ ஆட்களையோ ஏற்றினாலும் ஃபைன் வரும். அதே மாதிரி பாதுகாப்பற்ற முறைகளில் நீங்க வாகனங்கள் ஓவர் ஸ்பீடா ஓட்டினாலும் ஃபைன் வந்துடும். இது எல்லாமே எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ஹை ஸ்பீடு கேப்சர் கேமராஸ் வந்து ஒரு 70% வந்து அனைத்து பகுதியிலும் பொருத்தப்பட்டு விட்டது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. மெயினா கடைசி இது ஒன்னே ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வரும், அப்புறம் ஃபயர் சேஃப்டி வண்டி வரும். இதுக்கு நீங்க யாரும் வழி விடலைனாலும் உங்களுக்கு சிறப்பான முறையில் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோவோடது. அதாவது டிராஃபிக் ரூல்ஸ் மதிப்பும் உங்க சேஃப்டி தான் அரசோட சேஃப்டி. ஸோ அதனால டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு நீங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சேஃபா பயணம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.